ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி பார்க்குறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறது, ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா tnresult.nic.in வெப்சைட்டில் போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஏப்ரல் 2024 இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு கெட் மார்க்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கெட் மார்க்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ஷோ ஆகிடும். எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஏப்ரல் 2024 சப்ஜெக்ட் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய 10th எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து சிஸ்டமில் பார்க்குறதா இருந்துச்சுன்னா உங்களுடைய மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிரிண்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய மார்க்கை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கான 10th எஸ்எல்சி ரிசல்ட்டை வந்து பார்த்துக்க முடியும். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.